செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். தற்பொழுது 10, 11, 12ஆம் வகுப்புக்கான பேப்பர் வேல்யூவேஷன் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் வேல்யூவேஷன் எப்படி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாணவ செல்வங்கள் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்கீங்க செல்லக்குட்டீஸ் எல்லாருமே. ஏன்னா தற்பொழுது பார்த்திங்கன்னா முதல்ல எழுதியிருக்கிறது நம்மளுடைய 12ஆம் வகுப்பு. அவங்களுக்கு முடிச்சுட்டு தான் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சில செல்லக்குட்டீஸ் நினச்சிட்ருக்காங்க. அதாவது 10th 11th அதெல்லாம் இல்லைப்பா. அப்படியே முடிச்சுட்டு நீங்கள் ஒரு எக்ஸாம் முடிஞ்சிட்டுனாவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த 2வது நாள் கழித்து உங்கள் பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். அதன் பிறகு பெரும் அளவில் பார்த்திங்கன்னா பேப்பர் கரெக்ஷனோ அது பேப்பர் கரெக்ஷன் முடிச்சுட்டு பேப்பர் வேல்யூவேஷன் அப்படி இப்படின்னு அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்கும். இது பப்ளிக் எக்ஸாம் மாதிரி ரொம்ப நீண்ட நாள் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிறதே குறுகிய நாட்கள் தான். 10th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் அடுத்தடுத்து போகணும். 11th கூட 12th கண்டினியூ பண்ணி படிப்பாங்க. அப்படி 11th எக்ஸாம் பார்க்கலாம். ஆனால் 10th அடுத்த 11th இல்லை மற்ற கோர்ஸ் அவங்க அதிகமாக படிக்கணும். 12th பொறுத்த வரைக்கும் காலேஜ் உயர்கல்விக்கு போகணும். ஸோ அவங்களுக்குலாம் சீக்கிரம் முடிக்கிறனால அப்படியே இந்த ஒர்க் கண்டினியூ போயிட்டே இருக்கும். பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சவொடனே அப்படியே பேப்பர் வேல்யூவேஷன் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக கொடுப்பாங்க. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபாஸ்ட். எக்ஸாமாக இருக்கட்டும், ஹால் டிக்கெட், ரிசல்ட் அண்ட் பேப்பர் வேல்யூவேஷன், பேப்பர் கரெக்ஷன் A to Z எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா மார்க்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா நிறைய பேர் நேற்று பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் பயமாக இருக்குது ப்ரோ, என் மார்க் எவ்வளோ வரும்னு தெரியல, பாஸ் ஆகணும்னு பயமாக இருக்குது அப்படி இப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் ஒரு சில செல்லக்குட்டிஸ்லாம் நம்பிக்கையாக பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. சூப்பர். ஏன்னா நிறைய பேர் நம்பிக்கையாக இருக்கீங்க, நல்லா எழுதிருக்கேன் ப்ரோ அப்படின்லாம் கமெண்ட் பண்ணிங்க. அவங்களாம் வாழ்த்துக்கள்ப்பா. ஓகேங்களா? கண்டிப்பாக நம்ம முயற்சி பண்ணுறோம். நம்ம வெற்றியோ தோல்வியோ அதை தாண்டி நம்ம முயற்சி பண்ணனாவே நம்ம அதுவே வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்றதுக்கான ஒரு முதற்படி தான். ஸோ செல்லக்குட்டீஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா எழுதிருக்கீங்க. எக்ஸாமில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீங்க. ஓகேங்களா? யாரும் பார்த்திங்கன்னா தோல்வி அடைய மாட்டீங்க. எல்லாருமே வெற்றி பெறுவீங்க. ஏன்னா ஒருத்தருடைய ஒரு கடின உழைப்பு இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக ஒரு நாளும் ஃபாஸ்ட்டாக போய் எக்ஸாம் முடிஞ்சிருந்தாலும் கூட எல்லாருமே தீவிரமாக உட்காந்து படித்து எழுதிருக்கீங்க. நிறைய செல்லக்குட்டி சொல்கிறாங்க, ப்ரோ பக்கம் கம்மியாக எழுதியிருந்தா கூட எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்கேன் அப்படின்னு கூட கமெண்டில் செல்லக்குட்டிஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர். ஓகேங்களா? அப்போ நல்லா படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள்ப்பா. கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்ல மதிப்பெண் வரும். பேப்பர் கரெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பேப்பர் வேல்யூவேஷன் நம்மளுடைய டீச்சர்ஸ்கள் சொல்கிறது நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அவங்களுடைய சைட்லேருந்து வரக்கூடிய ஒரே ஒரு தகவல். ஓகேங்களா? மற்றபடிக்கு எதுவுமே சொல்ல. ஆனால் ஒரு சில செல்லக்குட்டி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கீங்க, அடித்தல் திருத்தல். ஏன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அது எல்லாருக்குமே நடக்கும். ஓகேங்களா? எல்லாத்தையும் கரெக்டாக எழுத முடியாது யாராலையும். அந்த அடித்தல் திருத்தலை பண்ணாமல் ஒரு தப்பு பண்ணிட்டீங்களா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்கள் அதை ஒரு சிலரில் அடிச்சு எழுதிருக்கீங்க. பரவாயில்ல. அதுக்கும் பார்த்தீங்கன்னா மார்க் கொடுத்துருப்பாங்க. அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி. ஆனால் ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க அடிச்சு எழுதியிருந்தேன். ஸோ ஓகே, செல்லக்குட்டிஸ் எல்லாருமே கண்டிப்பாக நல்லாவே எக்ஸாம் எழுதியிருக்காங்க. நல்லபடியாகவே ரிசல்ட் வரும் அப்படின்றத ஆசிரியர்களுடைய கருத்தாக இருக்குது. ஸோ மாணவ செல்வங்கள் எதை கண்டு பயப்படாதீங்கப்பா. ஓகேங்களா? எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் மாதிரியே தான் இதுவும் கொஞ்சம் பதற்றமாக இருக்கும். இந்த எக்ஸாமும் நம்ம பாஸ் ஆகுமா, மார்க் எடுக்குமா அப்படின்னு உங்களுடைய நம்பிக்கை. ஓகேங்களா? நீங்கள் எழுதின பேப்பர் மேலே நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெறலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம இவ்வளோ எழுதிருக்கோம், நம்ம இவ்வளோ மார்க் கண்டிப்பாக இருப்போம் அப்படின்ற நம்பிக்கை, முதல் நம்பிக்கை நீங்கள் வச்சா தான் அந்த மார்க் வரும். மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா அதனால் செல்லக்குட்டிஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்பிக்கையோடு இருங்க. யாரும் பார்த்திங்கன்னா பயப்படாதீங்க. மேலும் உங்களுக்கான பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து 10th 11th ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத நம்மளுடைய அஃபிஷியலாக நம்மளுடைய கவர்மெண்ட் சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுங்கள் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் ஒரு பக்கம் பதற்றத்தில் இருப்பாங்க. எப்படி பேப்பர் கரெக்ஷன்லாம் பண்ணுவாங்க, வேல்யூவேஷன் கரெக்டாக பண்ணி ரிசல்ட்டை நமக்கு நல்லா வருமா அப்படி இப்படின்னு ஒரு குழப்பத்தில் பயத்தில் இருப்பாங்க. ஒரு வீடியோ பார்த்தாங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், நம்பிக்கையாக இருக்கிறவங்க மீண்டும் சொல்கிறேன், கமெண்டில் ஹார்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய நம்பிக்கையை நான் பார்க்குறேன். ஓகே செல்லக்குட்டீஸ், பபாய், டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.